ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 11வது கடல். நம்ம வலை இலைக்கு வலை வாங்கிக்கிட்டு இருக்கோம் தண்ணியிலேருந்து. ஆமாம், வரிச்சுரை வந்த மீன்களை கொஞ்சம் எடுத்து உள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நைட் டைமில் நம்ம வலை வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய வால் சுறா ஒன்று வந்திருக்கு. அந்த மீன் எல்லாத்தையுமே இறக்கி கொடுக்காங்க. இதில் ஒரு பரலா ஒன்று கிடக்கு, ஒரு வால் சுறா ஒன்று, ஒரு பெரிய கோலா ஒன்று வந்திருக்கு. இது பூராமே இன்னைக்கு வந்த சூறைகள். இந்த கிடக்கு தான் அந்த பெரிய கோலா. இது ஒரு புகையிலை போட்டு கொண்டிருக்கிறார். ஒரு திருக்கை ஒன்று வந்து கிடக்கு, பெரிய திருக்கை. இப்போ அந்த கோலாவை கப்பியில் வச்சு இறக்க போகிறோம். நம்ம இதை இறக்கி உள்ளே ஐஸ் அடிக்க கொடுத்துடணும். பார்த்துக்கிடுங்க, இதை அப்படியே ஐஸ் பெட்டியில் இறக்கி கொடுத்துருவாங்க. உள்ளே இறக்கி கொடுத்தோம்னா அந்த மீனை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க ஐஸில். இந்த டேரெக்டாக அந்த அறையில் தூக்கி வச்சுருவாங்க. ஏன்னா தூக்கி வைக்க 2 பேர் இல்லை 3 பேர் வேணும். அதனால் அப்படி இந்த அறையிலே தூக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த வால் சுறா, இதுக்கு வாலை உடச்சிட்டோம். வால் சுறான்னா இதில் ஒரு கொம்பு இருக்கும், நீளமான கொம்பு. அந்த கொம்பை உடைச்சிட்டு உள்ள இறைய கொடுத்துட வேண்டியதான். இது உள்ள நேற்று வந்த கோலா, அதையும் தூக்கி அதே அறையில் வைக்கிறோம். கப்பியில் தான் இழுக்கணும். பார்த்துக்கிடுங்க, திருக்கை. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விட்ருங்க. நம்ம அந்த வீடியோ பார்க்குற மக்கள் ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க எனக்காண்டி. மீன் எல்லாம் இறக்கி கொடுத்து முடித்தாச்சு. இந்த வால் சுறாவும் திருக்கையும் தான். பெறத்தை பாருங்க, கேசரி கிண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இவர் பெரிய மாஸ்டர். நம்ம ஃபஸ்ட்டு டிரைவரே இவர் தான். செம்ம டேஸ்ட்டாக கிண்டி வச்சுருக்காரு கேசரி. ஓடிட்டார். பார்த்துக்கிடுங்க, கடல் மேலே இந்த மாதிரி கேசரிலாம் நல்லா செஞ்சு சாப்பிடுவோம். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். கேசரி, பிரியாணி அந்த வச்சு வெளுத்துட்டான். கேசரி ரெடி ஆகிட்டு சாப்பிட நக்கிறான் பாருங்க. அந்த பையன் வச்சு வெளுக்க வேண்டியதான். அவ்வளோ பேரும் அடுத்தடுத்து தட்டில் அள்ளி வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டிரைவருக்குன்றது.